டேய் மாப்ள, என்ன ரெண்டு பேரும் இங்கே நிக்கிறீங்க, எங்கேயும் போலையா? அதான் நீ வந்துட்டல, வா கடைக்கு போலாம். டேய் எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்பணும்டா. டேய் ரொம்ப பசிக்குதுடா, கூட்டு போய் தான் வாங்கி கொடுறா. ஐயோ சரி வாங்கடா போலாம், நான் வாங்கி கொடுத்துட்டே போறேன். என்ன மாப்ள எல்லாம் ஓகே தானே? போதும் மச்சான், ஃபுல்லா ஆயிடுச்சுடா. சரி நான் வரேன்டா. ஹலோ, என்னையும் சேர்த்து 40 பேர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? மாப்ள ஏதாச்சும் சாப்பிட போலாமாடா? இல்லடா, வரும்போது தான் வீட்டுல ஃபுல்லா சாப்பிட்டு வந்தோம். நீ வேணா சாப்பிட்டு வா போ. ஓ சரிடா. சாப்பிட்டு பில்ல நம்ம தலையில கட்ட பாக்குறான் மாப்ள. ஆமா ஆமா, இனிமே அவங்ககிட்ட பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும்டா. இல்லனா காசு இல்லைன்னா நம்மகிட்ட வந்து நிப்பான். டே மாப்ள, உங்க ஆபீஸ்ல இருந்து 40 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேனடா, உண்மையா? உண்மைதான்டா, நான் வேற வேலை தேடின்னு இருக்கேன், இன்னும் எதுவும் செட் ஆகல. எனக்கு அது கூட வருத்தமா இல்லடா. என்கிட்ட பணம் இருக்கும் போது என் கூட இருந்தவனுங்களாம் என்கிட்ட பணம் இல்லவனே விலகி போறானுங்கடா. அவனுங்களுக்கெல்லாம் நான் சும்மாவே 1000 2000 கொடுப்பேன். இப்போ ஒரு 500 ரூபாய் கடன் கேட்டா யோசிக்கிறானுங்கடா. ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, இருடா பாத்துக்கலாம். இந்த உலகத்துல பாசத்தை காட்டுறவங்களை விட பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை அதிகமா இருக்கு. எனக்கு இப்பதான் அது புரியுது. நான் வரேன்.